ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தபோது, ஸ்டாலின் கட்சியை கையில் எடுத்துக்கொண்ட போது துக்ளக் கூறியது, இவர் அவசியம், திமுகவுக்கு இவர் அவசியம், நாம இவரை எதிர்க்கிறோம், திமுக இந்த தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல, அது குடும்ப ஆட்சி, வாரிசு ஆட்சி கட்சி, அதன் மூலமாக நம்ம பழகருப்பையா என்னென்ன கூறினாரோ அந்தந்த கஷ்டங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வரும், இங்கு அதிகார துஷ்பிரயோகம் நடக்கும், போலீஸ் அவர்களுக்கு அடிமையாக இருக்கும், அதே மாதிரி பெரிய குற்றங்கள் பரவும், இதெல்லாம் இருக்கு. ஆனா இவர் பதவிக்கு வந்த பிறகு நாம சொன்னோம், இது மக்கள் கொடுத்த முடிவு, நாம எதிர்த்தோம், ஆனா இது மக்கள் கொடுத்த முடிவு, இவர் நல்லபடியாக நடப்பாரா இல்லையா என்பதை நாம கண்காணிப்போம். அதுல 3-4 விஷயங்கள் உங்களுக்கு கூற வேண்டியது அவசியம். ஒன்று, தமிழ்நாடு அமைதி பூங்கா. இப்படி ஒரு பித்தலாட்ட அரசியல் என்ன நடந்திருக்கு? படுகொலைகள், பெரிய பெரிய மனிதர்கள், தலைவர்கள், யார் யாரை நெருங்க முடியாத அவர்களெல்லாம் நெருங்கி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆம்ஸ்ட்ராங்கா இருக்கலாம், திருவள்ளி ஜெயக்குமாரா இருக்கலாம். இந்த அண்ணாநகர் கற்பழிப்பு கேஸ் பற்றி படிச்சிருப்பீங்க. உச்ச நீதிமன்றம் போய் அது ஒரு தனி குழு அமைத்து அதில் ஒரு திமுக காரரையும் அவருக்கு உதவிய போலீஸ் அதிகாரியும் கைது பண்ணியிருக்காங்க. அண்ணாநகர் பற்றி இவர் சொன்னார். ஆனால் அதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், இது ஏதோ 1-2 தவறுகள், குற்றங்கள் பத்திரிகையில் வர மாதிரி நடந்தது மாத்திரமல்ல. இவங்க போலீஸ் ஆண்டுக்கு ஆண்டு 2022 வரைக்கும் இந்த அறிக்கைகள் கொண்டிருந்தது. அதில் என்ன நிலைமை, அதாவது அதிமுக பீரியட்லேருந்து திமுக பீரியட்லேருந்து 2 ஆண்டுகளில் 3 ஆண்டுகளில் குற்றங்கள் எப்படி அதிகமாக இருக்குங்கிறத மாத்திரம் கூறுகிறேன். ஆதாயத்துக்காக நடந்த குற்றங்கள் 10 முதல் 42% அதிகமாகியது. கூட்டு கொள்ளைகள் 10%, கொலைகள் 50%, கன்னமிட்டு திருட்டு 38%, மற்ற திருட்டுகள் 42%. ஆகவே ஆதாயத்துக்கான குற்றங்கள் கடந்த 2 ஆண்டுகளில் 20லேருந்து 22 வரைக்கும் அதிகமாக இருக்கு. அதே போல கலவரங்கள் 256% அதிகமாக இருக்கிறது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 31% அதிகமாக இருக்கிறது. ஆள் கடத்தல் 52% அதிகமாக இருக்கிறது. இதெல்லாம் ஸ்டாலின் அரசினுடைய போலீஸ் அவங்க கொடுத்த அறிக்கையிலிருந்து கிடைத்திருக்கிற விவரங்கள். ஆனால் தமிழ்நாடு அமைதி பூங்கா, குற்றங்கள் குறைந்திருக்கின்றன, ஆனால் குற்றமில்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவோம், பத்திரிகைகள் அப்படியே போடுறாங்க. அவரையோ அல்லது துணை முதல்வரையோ உங்க புள்ளி விவரமே இதை கூறுகிறதே, நீங்க இப்ப தமிழ்நாட்டு அமைதி பூங்கா என்று கூறுகிறீர்களே என்று கேட்கிற அளவுக்கு நம்ம பத்திரிகைகளுக்கு முதுகெலும்பு இல்லை. இது உண்மை. எதிர்கட்சிகள் எந்த அளவுக்கு இந்த புள்ளி விவரங்களை மக்களுக்கு எதிர்க்கு கொண்டு போக முடியும் என்று தெரியவில்லை. ஏனென்றால் எதிர்கட்சிகளை சிதறி இருக்கின்றன. அவர்களுக்கு இந்த புள்ளி விவரத்தை எடுத்துக் கொடுப்பவர்கள் யார் என்று கூட சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் பத்திரிகைகள் தான் இதை செய்ய வேண்டும். இன்னொன்று, எப்பவுமே கூறுவார், திமுக என்றால் அராஜகம், திமுக என்றால் கொலை கொள்ளை, திமுக என்றால் எல்லா விதமான குற்றங்களும் அதிகமாகும், அதனால திமுகவுக்கும் குற்றத்துக்கும் பெரிய நெருங்கிய உறவு இருக்கு என்று கூறுவார். இதை நான் 2001 இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து இந்த தடவை தான் பார்த்தேன். எப்பப்பெல்லாம் திமுக ஆட்சியில் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் குற்றங்கள் அதிகமாக இருக்கிறது. 1-2%, 5%, 10% கிடையாது, 2 மடங்கு. அதே அதிமுக ஆட்சிக்கு வரும்போது அது குறையும், திமுக ஆட்சி வரும்போது மதியம் அதிகமாகும். குற்றங்களுக்கும் ஒரு கட்சிக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத கூறியதை நான் புள்ளி விவரங்கள் மூலமாக கண்டேன்.